ஹாய் மக்களே, 72வது தேசிய விருது அந்த பட்டியல் வெளியாகி சமூக வலைதளங்களில் பலவிதமான சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாயிருக்கு. சரியாக தேர்வுக்குழு அந்த படங்களை தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இந்த தேசிய விருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெருமைக்குரிய விஷயமோ அந்த அளவுக்கு எப்போதுமே சர்ச்சைக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாயிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு மாறாத நிகழ்வாகவே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த தேசிய விருது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எப்போதுமே இருந்துட்டு இருக்கு. திறமையின் அடிப்படையிலா, இல்லை மொழியின் அடிப்படையிலா, இல்லை நார்த்து சவுத் அதன் அடிப்படையிலா, இல்லை நல்ல இன்ஃப்ளூயன்ஸான ஆள் அதன் அடிப்படையிலா, எதன் அடிப்படையில் இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான விவாதம் இது வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு விதிவிலக்கில் இந்த 72வது தேசிய விருது வழங்கும் விழா. இந்த தேசிய விருது வழங்கும் அந்த குழு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவார், பெஸ்ட் மூவிஸ்லாம் தரவரிசை பட்டியல் படுத்தி அதில் ஒரு 11 பேர் கொண்ட ஒரு ஜூரி இருப்பாங்க. அவங்களுக்கு இதை அவங்க அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் நல்ல மூவிஸ், இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு. அதிலேருந்து அவங்க அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ஃபைனலிஸ்ட்டை அறிவிப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெஸ்ட்டு மூவிஸை அந்த தரவரிசைப்படுத்தும் பட்டியல் அந்த லிஸ்ட்டோ ரெஸ்பான்சிபிலிட்டி கலா மாஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இந்த கலா மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இவர் யூனியன் மினிஸ்டர் எல் முருகன் அவருக்கு நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிவிட்டு மேலும் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். யார் இந்த கலா மாஸ்டர்? அவரிடம் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க முடியும்? அவர் இந்த பொறுப்புக்கு தகுதியானவரா? அவரை சூஸ் பண்ணது யார்? அவரிடம் இந்த இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைத்தது யார்? இப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கு. எதன் அடிப்படையில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இவர் ஒரு நல்ல டைரக்டரா? இவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் இயக்கியிருக்காரா? இல்லைனா அவருக்கு ஸ்க்ரீன் பிளே பற்றிய நாலேஜ் இருக்கா? இல்லை டைலாகை பற்றிய அறிவு இருக்கா? இல்லை மொழிப்பன்மை, மொழி புழமை அப்படின்வாங்க, அதை பற்றி அறிவு இருக்கா? ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு தெரியுமா? இசை பற்றிய அறிவு இருக்கா? இப்படின்னு பல கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். எதன் அடிப்படையில் கலா மாஸ்டர் இந்த பொறுப்புக்கு செலக்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பெரிய சர்ச்சை அண்டு விவாத பொருளாகவே மாறி இருக்கு. மானாட மயிலாட அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தவிர வேறு எந்த தகுதியும் வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தேசிய விருது எப்படி வழங்கணும், அந்த தேசிய விருதுகளை ஒர்க் பண்ணுற டீம் எப்படி பங்காற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய உதாரணம். 1992 தேசிய விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 2 படங்கள், ஒன்று ரோஜா, இன்னொன்று தேவர் மகன். தேவர் மகனுக்கு இளையராஜா இசை அண்டு ரோஜாவுக்கு ஏஆர் ரஹ்மான் இசை. ஸோ அப்போதைக்கு அந்த தேசிய விருது அந்த ஜூரி இதில் சேர்மேனாக இருந்தவர் பாலு மகேந்திரா. ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 8-8 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி டையாக இருந்த நிலமையில் பாலு மகேந்திரா அவர்களுடைய ஓட்டு மட்டும்தான் பாக்கி இருந்தது. அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அந்த பர்சன் தான் அந்த வருஷத்துடைய வின்னர். அந்த சூழலில் பாலு மகேந்திரா ஏஆர் ரஹ்மானுக்கு ஓட்டு போட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பாலு மகேந்திரா அவர்கள் இளையராஜாவோட அதிகமாக பணியாற்றிய ஒரு இயக்குநர்களில் ஒருவர். பாலு மகேந்திராவை விட இளையராஜாவை நல்லா தெரிஞ்ச ஆட்கள் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஏஆர் ரஹ்மானுக்கு பாலு மகேந்திரா ஓட்டு போட்டதுங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆச்சு. இப்படிப்பட்ட சூழலில் பாலு மகேந்திரா போய் பத்திரிகையாளர்லாம் கேட்டப்ப அவர் ஒரே ஒரு விளக்கம் தான் கொடுத்தாரு. இதுதான் அந்த தலைமை பண்புன்னு சொல்கிறது, இதுதான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறது. ஏன் நீங்கள் இளையராஜாவை விட்டு ஏஆர் ரஹ்மானை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, இளையராஜாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவருடைய அந்த மியூசிக் நாலேஜுங்கிறது வேறு லெவல். பட் ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு சின்ன பையன் இப்போ இளையராஜாங்கிற ஒரு ஜாம்பவானுக்கு சமமாக நின்று அந்த போட்டியில் டையாகி நிற்கிறார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் எந்த வகையிலும் இளையராஜாவோட சளைத்தவர் இல்லைங்கிறது அந்த இடத்துல தான் நான் முடிவு பண்ணேன். அதனால தான் ஏஆர் ரஹ்மானுக்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. இது தாங்க ஒரு ஜூரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஆப்வியஸ்லி அந்த வருஷம் தேவர் மகனுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சாலும் மியூசிக் இசைத்துறையில் ஏஆர் ரஹ்மானுக்கு தான் அந்த வருடத்துக்கு 1992 ரோஜா படத்துக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கினார் முதல் முறையாக. இது தாங்க ஒரு ஜூரி
எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இந்த வருடம் அந்த தேசிய விருது அப்படிங்கிறது தனுஷ்க்கு வந்து 2 பிரிவில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல சர்ச்சைங்கிறது தனுஷுக்கு 2 அவார்டு கொடுத்ததுங்கிறது இல்லை. தனுஷ் எல்லா வகையிலையும் நேஷ்னல் அவார்டுக்கு தகுதியானவர் தான். பட் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் அந்த ரேஸில் இருந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது தனுஷை விட எனக்கு தெரிஞ்சு தங்கலான் படத்தில் நடித்த விக்ரமா இருக்கட்டும், மகாராஜா படத்தில் நடித்த விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அமரன் படத்தில் நடித்த சாய் பல்லவியாக இருக்கட்டும், இவங்களுடைய நடிப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தனுஷை விட, எஸ்பெஷலி தனுஷ் வின் ஆகியிருக்காரு பாருங்க, அந்த கேட்டகரியை கம்பேர் பண்ணும்போது இந்த படங்களில் இவர்களுடைய அந்த நடிப்பினுடைய திறமைங்கிறது ஒரு உச்சத்தில் இருக்குங்கிறது தான் என்னுடைய பர்சனல் சாய்ஸ். தங்கலான் படத்தில் விக்ரமோட அந்த டெடிக்கேஷன், அந்த எஃபர்ட், அந்த ஹார்ட் ஒர்க், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் 1% கூட கிட்ட வரலாங்கிறது தான் என்னுடைய. ஏன் இதை தனுஷை கேளுங்களேன், தனுஷே ஒத்துப்பார். எஸ், விக்ரம் ஹஸ் டன் பெட்டர் ஜாப் தென் மீ அப்படிங்கிறத 100% அவரே ஒத்துப்பார். விக்ரம் அவர்களுடைய அந்த டெடிக்கேஷன், அந்த நடிப்பு, அந்த தங்கலான் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஒரு அவார்டுங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 2009 அக்ஷய்குமாருக்கு வந்து ஒரு விருது, பீப்புள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்குறாங்க, ஸ்டார் ஸ்க்ரீன் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில். அந்த அவார்டை வாங்குறதுக்காக மேடைக்கு வந்த அக்ஷய்குமார் என்ன பண்ணாருன்னா, நான் இந்த அவார்டுக்கு தகுதியானவன் இல்லை, என்னோட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண கஜினி படத்தில் அமீர்கானுக்கு தான் இந்த அவார்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே பெருந்தன்மையாக அந்த அவார்டை அமீர்கானுக்கு கொடுத்தார். இந்த பெருந்தன்மை தனுஷுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தனுஷ் பண்ணார்னா இது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் ஒரு பெருந்தன்மையாக இந்த அவார்டை விஜய் சேதுபதிக்கோ இல்லைனா விக்ரம்கோ கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த நேஷ்னல் அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஜூரி மெம்பர்ஸில் கலா மாஸ்டர் வந்து படங்கள்லாம் பார்த்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல கொரியோகிராஃபர், ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டருங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இவங்க இந்த படங்களெல்லாம் செலக்ட் பண்ணி இவங்க வடமாநிலத்தில் உள்ள அந்த ஒரு 11 பேர் கொண்ட ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புவாங்க. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய கலாச்சாரம், இதை பற்றி எந்த விதமான அறிவுமே இல்லாதவங்க அந்த படத்தை உட்காந்து பார்த்து இதுதான் பெஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி இதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதுவே அபத்தமானது, ஆபத்தானதும் கூட. இதனால தான் இப்படி ஒரு முரண்பாடான ஒரு ரிசல்ட் வெளியில் வந்திருக்கு. மக்கள் மத்தியில் இது ஒரு விவாத பொருளாகவும் ஆகியிருக்கு. ஏன்னா நம்ம சொல்கிற இந்த படங்களோட நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஜூரி மெம்பர்ஸ் அந்த நார்த்தில் உட்காந்துருக்காங்களே அவங்களால கனெக்ட் ஆக முடியலங்கிறது தான் இதில் சோகமான ஒரு விஷயம். இந்த படத்தை தரவரிசைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் இப்போ கலா மாஸ்டர் மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது பலதரப்பட்ட மக்களுடைய எமோஷன்ஸ், இதில் நிறைய ஆடியன்ஸுங்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களையும் இதில் முதல்ல இன்வால்வ் பண்ணணும். முதல்ல மக்கள் மத்தியில் ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்து ஓட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சமான படத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சில படங்களை பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த செலக்டட் மூவி, மக்கள்லாம் செலக்ட் பண்ண மூவியில் ஒரு 10 மூவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த பிராந்தியத்தில் அந்த மொழி பேசுகிற ஏரியாவில் பெஸ்ட்டு அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக ஒரு பீப்புள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள சூஸ் பண்ணி வாங்க, நீங்களாம் பெஸ்ட்டு டைரக்டர்ஸ், நீங்களாம் பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு பெஸ்ட்டு 10 படத்தை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த 10 பேர் செலக்ட் பண்ணுற படத்தை வந்து அந்த ஜூரி ஒரு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்கள அவங்களுக்கு அனுப்பிச்சா மேபி இந்த நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது இன்னும் பெஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இங்கே என்ன ஆயிடுச்சு, கலா மாஸ்டர்னு ஒரே ஆள் டிசைட் பண்ணது தான் இவ்வளவு குழப்பங்களுக்கு காரணமாயிருச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த மொழி, உணர்வு, இந்த கலாச்சாரம் சாராத மக்கள் வந்து இந்த மூவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது அவங்களால அந்த எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறதுக்கு நான் இப்போ சொல்கிற லிஸ்ட் எல்லாமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். அவங்களால இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுக்கு விஜய் சேதுபதியுடைய மகாராஜா பர்ஃபார்மன்ஸ் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, ஜமாலை அந்த ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை யாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, கொட்டுக்காலியில் அவங்களால அந்த பர்ஃபார்மன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அது நம்ம உணர்வு, நம்ம மண் சார்ந்த ஒரு விஷயங்கள், இதெல்லாம் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் வாழை படம் எவ்வளவு தரமான படம், அந்த படத்தோட எமோஷன்ஸை இவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியல. அதனால தான் இந்த படங்கள்லாம் அந்த கேட்டகிரியிலே வரல அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயம். அயோத்தி படத்தில் நடித்த சசிகுமாராக இருக்கட்டும், மெய்யழகன் படத்தில் நடித்த கார்த்திக் அரவிந்த் சாமியாக இருக்கட்டும்,
இவங்களோட எமோஷன்ஸ்லாம் அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியல. எப்படி நம்மளால் நார்த் இந்தியனோட கல்ச்சரோ அவங்களோட எமோஷன்ஸையோ நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதோ, கிட்டத்தட்ட அதே டிஃபிகல்ட்டிஸ் தான் அந்த ஜூரியில் அந்த 11 பேர் கொண்ட குழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேஷ்னல் அவார்ட்ஸில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற படங்கள்லாம் பாருங்களேன், பெஸ்ட் படம் சொல்லி ராயன் படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கொடுமையான படம் தெரியுமா அந்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தான் கூட பிறந்த சகோதரியை, கூட பிறந்த 2 சகோதரர்கள் எதிராளி டீம் உள்ளவங்க கற்பழிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. இது பெஸ்ட் டீம் சொல்லி அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய புரிதல், அவங்களுடைய அந்த எமோஷ்னல் லெவலுங்கிறது இவ்வளவுதான் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் போதும். அதை விட இந்த கேப்டன் மில்லருங்கிற ஒரு படம் தனுஷ் நடித்தது, அதில் ஜூரியுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை என்னால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்காந்து பார்க்கவே முடியல. இன்னி வரைக்கும் அந்த படத்தை நான் முழுசாக பார்க்கவே இல்லை. அவ்வளவு கேவலமான படம். இதை தனுஷை ஒத்துப்பார். பட் அந்த படத்துக்கு ஜூரி சாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் படங்கள்ங்கிறது என்ன, அவங்களோட புரிதல் என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எத்தனை பேர் இந்த கேப்டன் மில்லர் படத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ராயன் படம் நல்ல படம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு தகுதியான படமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதோட தனுஷோட இட்லி கடை எவ்வளோ ஃபார் பெட்டர்னு சொல்லுவேன். ஈவன் பாண்டி அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதெல்லாம் தரமான படம். அதை கம்பேர் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு நேஷ்னல் அவார்டு வின்னிங் படமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கொட்டுக்காளி படம்லாம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பர்லின்லாம் போய் கிட்டத்தட்ட 72 அவார்டு அது வின் பண்ணியிருக்கு. எங்கே போனாலும் ஸ்டாண்டிங் ஏவியேஷன் சொல்கிறாங்க. அவ்வளோ தரமான படம். ஏன் ஒரு கேட்டகரியில் கூட கொடுக்க முடியாது? இதிலேருந்து அந்த நேஷ்னல் அவார்டு டீமில் உள்ளவங்களுடைய திறமைகள் சந்தேகத்திற்கு உள்ளாகுதோ? தனுஷ் வேற விஜய் பாணியிலே இப்போ கட்சி வேற ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கொடியெல்லாம் வேற அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதனால தான் முன்கூட்டியே அட்வான்ஸாக பக்காவாக பிஜேபி பிளான் பண்ணி தனுஷுக்கு 2 அவார்டை கொடுத்துட்டோம்னா தனுஷை நம்ம பக்கம் இழுத்துடலான்னு ஒரு சின்ன கேமாக இந்த தேசிய விருது. பெஸ்ட் ஃபிலிம் ராயன் படம். என்ன கொடுமை சார். நான் சொன்ன மாதிரி அதில் அண்ணனுங்க 2 பேர் தங்கச்சி ரேப் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதுதான் நேஷ்னல் அவார்ட் கொடுக்குற டீமுடைய மோட்டோவா? இப்படி தான் சமுதாயம் செயல்படணும்னு. மெய்யழகன் எவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான உணர்வு பூர்வமான ஒரு படம். வாழை என்ன ஒரு எமோஷ்னலான படம். ஏன் ரப்பர் பந்து ஒரு யதார்த்தமான ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு அந்யோன்யம் ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல? ராயன் அந்த அளவுக்கு சிறந்த படம் இல்லைங்கிறது அந்த ஜூரிக்கு புரியலங்கிறது தான் வருத்தமான விஷயம். கேப்டன் மில்லர் பெஸ்ட் ஃபிலிமா? என்ன கொடுமை சார். திருப்பி நான் அதே தான் சொல்லுவேன். மகாராஜா, வாழை, மெய்யழகன், கொட்டுக்காளி இந்த படங்கள்லாம் இப்போ நாங்கள் என்ன லிஸ்ட்டில் சார் சேர்க்கறது? பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருங்கிறது மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா கொடுத்துருக்காங்க. சின்ன பொண்ணு தான், பாராட்டுக்கள். அமரன் படத்தில் சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸை என்ன சொல்கிறது? வாழை படத்தில் அந்த ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பானே அவனோட பர்ஃபார்மன்ஸை எந்த இடத்துல என்ன கேட்டகரியில் சேர்க்கறது? ஏன் மகாராஜா படத்தில் அந்த வில்லன் கேரக்டரில் நடிச்சிருக்க அனுராக் கஷ்யப் அவரோட பர்ஃபார்மன்ஸை முடிஞ்சால் திருப்பி போய் பாருங்கள், என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். இதெல்லாம் விட ரப்பர் பந்தில் தினேஷாக இருக்கட்டும், ஈவன் சுவாசிகாவாக இருக்கட்டும், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ஏன் ஜூரியோட கண்களுக்கு தெரியவே இல்லை? சாய் பல்லவியோட ஒரு பெஸ்ட்டு ஆக்டிங் கொடுத்துட முடியும் அந்த அமரன் படத்தில். அந்த அமரன் படத்தை தூக்கி நிப்பாட்டினதே சாய் பல்லவி தான். சரி, இதிலெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க. இந்த ஜூரி ஸ்பெஷல் மென்ஷனுங்கிற ஒரு கேட்டகிரி இருக்குது. அட்லீஸ்ட் அதுலையாவது விக்ரமை கன்சிடர் பண்ணியிருக்கலாம் தங்கலான் படத்துக்காக, விஜய் சேதுபதியை கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம் மகாராஜா பர்ஃபார்மன்ஸுக்காக, இல்லை சுவாசிகாவை கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம் ரப்பர் பந்துக்காக. இதெல்லாம் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு பவர் இருக்குது. ஒரு பிரேம்குமாருக்கோ இல்லை ஒரு மாரி செல்வராஜுக்கோ கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாமே. திரும்பவும் தனுஷுக்கு ரொம்ப கேவலமான ஒரு சாய்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன? இன்னும் மற்ற மொழி படங்கள்லாம் நான் அதை பற்றி பேசவே இல்லை. நான் ஒன்லி நம்ம தமிழ் படங்களுடைய அந்த லிஸ்ட்டை பற்றி மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் மற்ற லாங்குவேஜெலாம் எடுத்தால் இன்னும் நிறைய நல்ல படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஆவேசம் படமாக இருக்கட்டும், மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. அவ்வளவு நல்ல தரமான படங்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படலாங்கிறதா. இதெல்லாம் கூட ஒரு வகையில் ஓகேன்னு சொல்லி போகலாம். பட் இந்த பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறையா இதை ஷேர் பண்ணியிருக்கலாம். ஏன் அந்த ஐடியா அவங்களுக்கு வரலன்னு தெரில. இந்த பெஸ்ட்டு ஆக்டர் கேட்டகரியில் பிரம்மயுகம் சொல்லி மம்முட்டி கொடுத்துருக்காங்க. மம்முக்கா கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மர் தான். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். அவரோட மேக்கப்பாக இருக்கட்டும், அவரோட கெட்டப்பாக இருக்கட்டும். பட் படமாக பார்த்தா உட்காந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் போரிங்கான மூவி தான். பட்
அந்த இன்னொரு ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த சாந்து சாம்பியன் சொல்லி, கார்த்திக் ஆரியன் சொல்லி. யோ, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், முடிஞ்ச இந்த ஜூரி மெம்பருக்கு எல்லாமே இது ஒரு சேலஞ்சாக நான் சொல்கிறேன். தங்கலான் படத்தையும் போட்டு பாருங்கள், இந்த சாந்து சாம்பியனுங்கிற படத்தையும் போட்டு பாருங்கள். கார்த்திக் ஆரியனோட ஒர்க்கும் விக்ரமோட ஒர்க்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஈவன் மகாராஜா படத்தில் நடித்த விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள், அமரன் படத்தில் நடித்த சாய் பல்லவியோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க ஐயா. இவ்வளோ நல்ல தரமான நடிகர்லாம் விட்டுட்டு கார்த்திக் ஆரியனுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே, கொஞ்சமாச்சு நியாயமாக உங்களுக்கு? இப்படி பலதரப்பட்ட சர்ச்சையும் விவாதத்துக்கும் உள்ளான இந்த நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிற அந்த விருதின் மீது மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.